வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் முன் வீற்றிருக்கும் அறிவில் உயர்ந்தோர்க்கும் என் முதன்கல் வணக்கம். மனிதனாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும். ஏன் மனுஷனாக பிறக்கிறதுக்கு தவம் செஞ்சுருக்கணும்? அப்போ தவம்னா என்ன அப்படின்னு பார்த்தா இறைநிலை, அதாவது இறைவனை உணரணும். அப்போ நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம் அப்படின்னா மனிதன் சிந்திக்க தெரிந்தவன், அவன் சிரிக்க தெரிந்தவன். அப்போ அந்த சிந்திக்க தெரிந்தவனால தான் அந்த இறைவன் யார் என்பதை உணர முடியும். அதுக்காக தான் தவம் பண்ணணும் அப்படின்னாங்க. நம்ம எப்போ கவலை இல்லாமல் இருக்கோமோ அப்போ தான் நமக்கு சிரிப்பு வரும். அப்போ தவம் பண்ணணும், அதுக்கு அந்த அறிவு வேணும். அப்போ தவம் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு பண்ணுறோம்? மனசு அமைதியாக இருக்கணும். பெரும்பாலும் நம்ம அமைதியாக இருக்கிறதே கிடையாது. எப்போவும் ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒன்று நினச்சிட்டே தான் இருக்கும். அப்போ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணாதான் அந்த அமைதி வரும். அப்போ அந்த அமைதிக்காக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மனதை ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ மனசை ஆய்வு பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணுறது நமக்கு தான் தெரியாதே. அப்போ தெரிஞ்சுக்கணும், எப்படி மனசை ஆய்வு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனசை தெரிந்து கொள்வதற்காக அது செய்வது தான் இந்த மனவளக்கலை. அப்போ நம்ம மனவளக்கலையில் சேர்ந்தோன்னா நம்மளுடைய மனதை எப்படி ஆய்வு பண்ணுறது அப்படின்ற ஒரு பயிற்சியை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ மனசை அறிஞ்சிக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பல பிரச்சனைகள் சரியாகும். ஏன்னா பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணமே நம்ம மனசு தான். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனசு எப்போ கெட்டு போதோ அப்போ தான் இந்த உடல் கெட்டு போகுது அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதனிடும் அரிது கூன் குருடு செவிடு பேடு இன்றி பிறப்பது அரிது அப்படின்னு. அப்போ ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? அப்போ மனுஷனாக பிறக்கிறதே அரிது, அப்போ எந்த குறையும் இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப அரிது. அப்போ இந்த மாதிரி சொன்னால் அப்போ ஏன் சொன்னாங்க அப்படின்னு சிந்திச்சோன்னா அங்கே தான் 3 விதமான கர்மாக்களை சொல்கிறாங்க. அதாவது சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா. அந்த 3 வித கர்மாக்களினால் தான் மனிதன் துன்பப்படுகிறான். அப்போ அந்த கர்மாவெல்லாம் போக்கணும். இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அதை பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? பாவம், இவன் என்ன கஷ்டப்பட்டானோ தெரியல, இவங்க அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, இவனுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, இன்றைக்கி கஷ்டப்படுறான். அப்போ அந்த கர்மா அதுதான் பாவங்கிறோம். அந்த பாவத்தை போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். சரி, இப்போ தவம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நான் இப்போ தவம் பண்ண போகிறேன்னு உட்காந்துட்டோம். ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம உடம்புல வலு இல்லை. நம்ம தான் ஏற்கனவே காலையில் எழுந்திரிச்சாலே அப்படியே டயர்டாகி போயிடுவோம். அப்போ எங்கேருந்து உட்கார்றது? அதுக்கு தான் தேவை உடற்பயிற்சி. சரி, உடற்பயிற்சிலாம் பண்ணிட்டோம், இப்போ தவத்துக்கு உட்காந்துட்டோம். உடனே தவம் வந்துருமா? மனசு அப்போ தான் தாவும். இங்கே போங்க, அங்கே போங்க, அங்கே போகும். இப்போ தான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டணும். எப்போ எதெல்லாம் ஞாபகம் வருமோ அப்போ தான் ஞாபகம் வரும் நம்ம அமைதியாக உட்காரும்போது. அப்போ அந்த மனதையும் அமைதிப்படுத்தணும். உடலும் வலுவாக இருக்கணும், மனசும் அமைதியாக இருக்கணும். இது ரெண்டும் ஒத்திசைவாக உட்கார்ந்தாதான் தவம் வரும். அப்போ அந்த தவத்தையும் அந்த உடற்பயிற்சியும் ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பவர் நம்ம வேதாத்ரி மகரிஷி. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சித்த நெறிப்படி வாழ்ந்தவர். அவர் தத்துவ முறை, தவமுறை, இந்த தவ நெறிகள் இதெல்லாம் முதல்ல அவர் உணர்ந்து அதன்படி வாழ்ந்து அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்தாரு. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு. நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா கணினி உலகத்தில் இருக்கோம். நம்மளால் இப்போ உடற்பயிற்சிலாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு தவம்லாம் பண்ண முடியாதுன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஓடுற ஓட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மனதையும் உடலையும் நாம் கவனிக்கிறதே இல்லை. இதுக்கு ஒரு இதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு இனிப்பு கடை இருக்குது. அந்த கடையில் என்ன பண்ணாங்க, இருக்கிற எல்லா இனிப்பையும் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நல்லா குலுக்குன்னு குலுக்கிட்டு இந்தாங்க அப்படின்னு சாப்பிட கொடுத்தாங்க. சாப்பிட கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்டோன்னா தெரியுது இந்த கடையில் இருக்கிற எல்லா இனிப்பு சுவையுமே இதில் இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி தான் பல விதமான உடற்பயிற்சிகளை ஆராய்ந்து
அவரே தானே செஞ்சு பார்த்து ஆராய்ந்து மிக மிக ரொம்ப எளிமையான உடற்பயிற்சியை கொடுத்திருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அப்போ அந்த அளவுக்கு அந்த பயிற்சிகளை அவங்க முதல்ல செஞ்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த உடற்பயிற்சி நாம் செய்ய வேண்டும். இப்போ அடுத்து அதுக்கு தான் மனப்பயிற்சி. சரி, உடம்புக்கு இந்த உடற்பயிற்சிலாம் கொடுத்துட்டாங்க, ரொம்ப எளிமையான பயிற்சி, நம்ம செஞ்சிட்டே இருந்தோம்னா நமக்கு அதோடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அடுத்து மனசுக்கு தவ பயிற்சியும் உளப்பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. மனசு எப்படி அமைதியாக இருக்கிறது? மனம் ஒரு இது சொல்லுவாங்க, மனம் அசைந்து கொண்டே கெடுகிறது, உடல் அசையாமல் கெடுதுன்னு. அப்போ மனசு எப்போ துன்பத்தோடு அசைதோ அது வியாதி. எப்போ அந்த மனசு அமைதியாக அசைதோ அது உடம்புக்கு எனர்ஜி. அதே போல தான் உடம்பு அசையாமல் இருந்தாலும் கெடுதல் தான். உடம்பு எப்போ துன்பத்தோடு அசைதோ அது வியாதி. அப்போ அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ ஏன் நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 90% நோய் மனசுனால தான் வருது. மிச்சம் 10% தான் சும்மா வேறு ஏதோ ஒரு காரணத்தினால வருது. அப்போ அந்த மனசை எந்த அளவுக்கு வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தவ பயிற்சியும் உளப்பயிற்சியும். இப்போ உளப்பயிற்சியில் என்ன பண்ண போகிறோம்? அதுதான் தற்சோதனை. நமக்கு நாமே செல்ஃபாக என்ன பண்ணணும், இனி நம்ம செஞ்சதெல்லாம் சரிதானா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு உளப்பயிற்சி. தவ பயிற்சியில் நம்ம தவங்கள் கற்றுக்கிட்டு தவம் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 வகை தான் மனப்பயிற்சிக்கு கொடுத்துருக்காங்க. தவமும் தற்சோதனையினாலும் தான் ஒருவருடைய மனதை அமைதிப்படுத்த முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப அவசியம் தவமும் தற்சோதனையும். அப்போ இது 2 உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டாங்க, மனதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டாங்க, அடுத்து உயிருக்கு ஒரு பயிற்சி, அதுதான் காயக்கல்ப பயிற்சி. இப்போ அந்த காயக்கல்ப பயிற்சியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உருத்தருத்த நாடியை ஒடுகின்ற வாயுவை கருத்தினாலே ஏற்றி, அதாவது நம்ம அந்த நாடிகளை மேலே ஏற்றுறோம் நம்மளுடைய கருத்தினால கபாலம் ஏற்றி. அப்போ கபாலம் ஏற்றினா அந்த வாயு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, முதுமையாக இருக்கிறவங்களும் இளமையாகலாம், மேனியும் சிவந்திடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இளமையாக இருக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் காயக்கல்ப பயிற்சி. சரி, இப்போ உடலுக்கும் பயிற்சி கொடுத்தாச்சு, மனசுக்கும் பயிற்சி கொடுத்தாச்சு, உயிருக்கும் பயிற்சி கொடுத்தாச்சு. இந்த பயிற்சிகளை எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாறாங்கல்ல ஈஸியாக நகர்த்தவே முடியாது, அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை இப்போ ஒரு இடத்துல நகர்த்தியே ஆகணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த பாறாங்கலுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கட்டையை வைக்கணும். அந்த கட்டையை வச்சுட்டா தள்ளிட முடியுமா? தள்ள முடியாது. அதுக்கு கீழே ஒரு சின்ன கல் தான். அந்த கல்லை வச்சு நகர்த்தணுன்னா ரொம்ப சுலபமாக அந்த பாறாங்கல்ல நகர்த்திடலாம். அப்போ பயிற்சிகளை, எவ்வளோ கடினமான இருக்கக்கூடிய பயிற்சிகளையும் மிக சுலபமாக கொடுத்திருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. உடற்பயிற்சி ஆகட்டும், தவ பயிற்சி ஆகட்டும், காயக்கல்ப பயிற்சி, எல்லாம் எளிமையாக, எவ்வளோ கஷ்டமான பயிற்சிகளையும் ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த பயிற்சிகளை நாம் செஞ்சு நம்மளுடைய வாழ்வில் மிக சிறப்பாக விளங்கும். அதுக்கு மனவளக்கலையில் கண்டிப்பாக சேருங்கள், பயன்பெறுங்கள். மனவளக்கலை மீன்ஸ் ஆர்ட் ஆஃப் மைண்ட் மேனேஜ்மெண்ட். It aims to to achieve the people physically, mentally and spiritually by harmonizing mind, body and soul. To purify a man and he wants to achieve the purpose of life, he wants to join the Manavalakali. Vedatri Maharishi develops simplified Kundalini Yoga, and he gives the 3 types of exercises, that is body, mind and soul. That is the exercise, meditation and Kaya Kalpa. First of all, he practice himself and then he give it to the others. For 50 years of practices, and then he give the practice to us to practice and
get the benefit. So Vethathiri Maharishi is the simplest man, greatest guru. He is the founder of the World Community Service Center. He gives the 3 types benefits of the exercise is it gives the immunity power to us, and it is the preventive and curative to various diseases. Next, mind for meditation. Meditation for inner peace and to know the God and to know the human being and to reduce our depression and etc. The Kayakalpa for increase the immunity power, and it is the greatest practice for our vital fluid and life force. So this is very, very important. And then Kayakalpa gives the memory power and gazing power. It reduces the hereditary diseases. So this is very, very important. So it reduces the hereditary diseases. These practices are very, very easy to practice, and I inviting you all to join the Manavala Kalai and have a very good life and get humanity life. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.